இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் சூப்பரான எக் பப்ஸ் அண்ட் நார்மல் வெஜ் பப்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று நம்ம சேனலில் பப் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த பப் ஷீட் வச்சு தான் சூப்பரான பப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து 2 முட்டையை நான் எனக்கு வேக வச்சுருக்கேன். 4 முட்டை பப்ஸ் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய முட்டை பப்ஸ் வேணும்னா ஒரு 6லேருந்து 7 முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே பண்ண கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம். அப்படி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி. அவிச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம் தோல் உரிச்சிட்டு. நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இந்த பப் ஷீட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பப் ஷீட் மட்டும் முன்னாடியே செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இதெல்லாம் செய்கிறது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்ரி பஃப் ஷீட் கடைகள்லையுமே ரெடிமேடாக விற்கிறாங்க. வேணும்னா நீங்கள் அதையும் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் காஸ்ட்லியாக இருக்கும். குவான்டிட்டி வைஸ்க்கும் அதோட ப்ரைஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பெட்டர் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நேற்று இந்த பப் ஷீட் நான் பண்ணியிருந்தேன். அந்த பப் ஷீட்டை வச்சே இன்றைக்கி பப்ஸ் பண்ணேன். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பப் ஷீட்டை வச்சு அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு ஆனியன் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே அவிச்ச முட்டை, இன்றைக்கி 4 பப்ஸ்க்கு மட்டும்தான் நான் முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு முட்டையை ஆஃபாக கட் பண்ணி இன்வெர்டட் அதோட நடுப்பகுதி வந்து கீழே படுற மாதிரி செட்டில் பண்ணி மேலே நான் காமிக்கிற மாதிரியே மடித்து விட்டுக்கோங்க. அது பிரியாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி மேலே ஒரு க்ளூ மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேக் எப்படி பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இட்லி பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் இல்லை பட்டர் இது 2த்துல எது வேணால் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பப்ஸை அதில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்டியான முட்டை பப்ஸும் வெஜ் பப்ஸும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஓவனில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை பேக் பண்ண பிடிக்கல அப்படின்றவங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை மாதிரி இல்லாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக பேக் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் டேஸ்ட் கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நோ டிஃப்ரென்ஸ். டேஸ்ட் வைஸ் நம்ம ஓவனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வானலில் உப்பு போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி எடுக்கிற விதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒன்று தான். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயும் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.